New Hope TV, your encounter with God. What does independence mean? சுதந்திரம் என்றால் என்ன? Independence means to be self-sufficient. அப்படி என்றால் நமக்கு எது தேவையோ அது போதுமானதாக இருப்பதே சுதந்திரம் என்று அர்த்தம். To not have anything to do in relying on anyone else. மற்றவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லாமல் Independence means to be able to make one's own decisions. ஒருவர் தானாகவே நின்று கொண்டு அவர்களுக்கு வேணுங்கிற அந்த டெசிஷன்ஸை அந்த காரியத்தை அவர்களே தீர்மானம் செய்வது. Independence means taking care or having the ability or the capability of taking care of oneself. அவர்கள் தானாகவே தங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Independence means not needing strength from an external source because one is sufficient with that. இந்த சுதந்திரமானது வெளியிடத்திலிருந்து தங்களுக்கு வரக்கூடிய பலனை சார்ந்திராமல் தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பலத்தை சார்ந்து கொண்டிருக்கிறது. As Indians just celebrated our Independence Day. நாம் இந்திய தேசத்திலே வைத்து கூட இந்த சுதந்திர தினத்தை இப்பொழுது கொஞ்ச நாள் முன்பதாக நாம் கொண்டாடினோம். So talking of independence, you and I know that it is a glorified thing. இப்படியாக சுதந்திரத்தை பற்றி பேசும்பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அது மகிமை நிறைந்ததாக ஒன்றாக இருக்கிறது. Independence is much desired. இந்த சுதந்திரத்தை எல்லோரும் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. It's a very desirable trait for one to have within. இதோ ஒருவர் தனக்குள்ளாகவே விரும்புகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. Every man or woman is striving to become an independent man and an independent woman. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாங்கள் சுதந்திரமான ஒரு ஆணாக சுதந்திரமான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். An independent man or a woman is seen to be so attractive. இந்த சுதந்திரம் நிறைந்த ஆணும் பெண்ணும் மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் அவர்களை வாஞ்சிக்கிறார்கள். While independence is so appealing, இப்படியாக சுதந்திரத்தின் அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும். I don't know how many of you say today I am independent. இதோ இந்த நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்திலே வைத்து ஆம் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I don't know how many young man or young woman listening could say I'm striving to be independent. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை ஆண்களும் பெண்களும் இப்படியாக எனக்கு சுதந்திரம் தேவை என்று நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I cannot wait to be independent. நான் சுதந்திரமாக இருப்பக்கூடிய அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். Just like that in the Bible. அதே மாதிரியாக இந்த வேதத்தில் வைத்து கூட there is this young man who could not wait any longer to be independent. இப்படியாக ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கும் இந்த சுதந்திரம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்தது. No patience any longer because it was so desirable. அவனுக்கு அது மிகவும் தேவையாக இருந்தபடியால் அவனுக்கு அதற்காக காத்திருக்கக்கூடிய பொறுமை இல்லாமல் இருந்தான். He goes to the father and he says, Father, you know what, you have the shares of all of my riches, so please give it to me. அவன் இப்படியாக தன்னுடைய தகப்பனிடத்தில் சென்று எனக்கு உண்டான ஆஸ்தி உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா, அதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். You are a very rich father, so whatever belongs to me, just give it off to me. நீர் ஒரு பணக்கார தகப்பனாக இருக்கிறபடினால் எனக்கென்று இருக்கிற என்னுடைய சொத்தையும் ஆஸ்தியும் எனக்கு கொடுத்து விடு என்றான். Father, I'm good enough now to take care of myself. அவன் தகப்பனை நோக்கி இனிமே நானே என்னை பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான். Father, I'm good enough now to go on my own. அப்பா இனிமேல் எனக்கு நான் சுதந்திரமாக நானாகவே என்னை பார்த்துக் கொள்ள முடியும் என்று I'm கூறினான். good enough to be an independent man right now, so give me everything that is due unto me. எனக்காக என்ன நீர் கொடுக்க உன்னுடைய ஆஸ்தியிலே இருக்கிறதோ அதை எனக்கு கொடுத்து விடும், ஏனென்றால் நான் ஒரு சுதந்திர மனிதனாக இருக்க விரும்புகிறேன் என்றான். So the father gave him his share. அப்படியே அந்த தகப்பன் அவனுக்கு உண்டான அந்த ஆஸ்தியை பிரித்து கொடுத்தான். This independent man is now so glorified. இந்த சுதந்திரம் மிகுந்த இந்த வாலிபன் அவன் மிகவும் தனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று நினைத்துக்கொண்டு He's now so happy he cannot wait to go out and live life. அவன் மிகவும் சந்தோஷமாக வெளியிலே சென்று தனக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ அவன் முற்பட்டான். With all his belongings, with all his inheritance, he goes out into this world. இப்படியாக அவனுக்கென்று உரியதான அந்த ஆஸ்தியும் சொத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். And this independent man is doing life as he pleases.
pleases. இதோ இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை தான் சொந்தமாக அவன் வாழ தீர்மானித்து சென்றான். He's going to places as he pleases. இதோ வெவ்வேறு இடங்களுக்கு தனக்கு எங்கே போக வேண்டுமோ அங்கெல்லாம் சென்றான். He's experiencing everything that he wanted to experience. அவனுக்கு எதெல்லாம் தனக்கு வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த இடத்துக்கெல்லாம் அவன் சென்றான். He's spending all his fortune on everything he's setting his heart on. அவனுடைய இருதயம் எங்கே இருந்ததோ அங்கே எல்லாம் தன்னுடைய ஆஸ்தியும் சொத்துகளையும் அவன் செலவழித்தான். He goes on reckless living. இப்படியாக ஒரு ஜீவனத்தை அவன் துன்மார்க்கமான ஒரு ஜீவிதத்தை அவன் ஜீவிக்க While ஆரம்பித்தான். this independent young man was doing life like that, இப்படியாக அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது a severe famine hit the land. அந்த தேசத்திலே வைத்து ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. He was spending all of his money. Maybe he thought he could somehow sustain. அவன் தன் கையில் இருந்த எல்லா பணத்தையும் விட்டுவிட்டு எப்படியோக பணம் போய்விட்டாலும் நான் வாழ முடியும் என்று நினைத்தான். But a severe famine hit the land. ஆனால் அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. Not just this independent young man, but everyone in the land was affected by this severe famine. இந்த வாலிபன் மட்டுமல்ல அந்த தேசத்திலே இருந்த அநேகரும் அந்த பஞ்சத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். Nobody was spared from this famine, and so was this young man. அந்த தேசத்திலே வைத்து எல்லோரும் இந்த பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த வாலிபனும் கூட மிகவும் அந்த பஞ்சத்தினால் Now பாதிக்கப்பட்டான். he is doubly affected. He is affected by his own doings, and he is affected by something external. இந்த வாலிபனை பார்த்தால் இரண்டு விதமாக அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அவன் தீர்மானித்ததின் நிமித்தமாக அவனுடைய துன்மார்க்க வழியின் காரணமாக அவன் பாதிக்கப்பட்டிருந்தான் மற்றும் அந்த தேசத்திலே இருந்த பஞ்சத்தின் நிமித்தமாகவும் அவன் So பாதிக்கப்பட்டிருந்தான். you and I today may be young man or young woman, இந்த காலை வேளையிலே கூட இங்க இருக்கிற வாலிப பெண்ணே or மகனே, an older man or an older woman who has done life independently. இல்லனா நீங்க வயதானவர்களா கூட இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க சுதந்திரமா ஒருவேளை நீங்க வாழ்ந்திருக்கலாம். Whoever you may be, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, today you may be affected by your own doing, or you may be affected by the famine or the situation that has hit the land. இதோ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ததன் நிமித்தமாகவோ இல்ல அல்லது இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தமாகவோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். Everybody in the land is affected, இதோ அந்த தேசத்திலே வைத்து எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். and so may be you. அப்படியாக இன்றைய காலை வேளையிலும் நீங்களும் அப்படியாக இருக்க So கூடும். this young man is trying everything that he can possibly do, இந்த வாலிப பையன் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தான். because he had lost it all. ஏனால் அவன் எல்லாவற்றையும் தொலைத்தவனாக இருந்தான். He was losing it all one by one, little by little. ஒன்றன் பின் ஒன்றாக தனக்கு இருந்த எல்லா சொத்துகளையும் ஆஸ்திகளையும் அவன் இழக்க He ஆரம்பித்தான். was coming to a place of nothing. இதோ ஒன்றுமே இல்லை என்கிற அந்த ஒரு இடத்திலே வந்து நின்றான். He was coming to a place of nowhere where he had no shelter even. ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு இருக்க கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையிலே So தள்ளப்பட்டான். he's going everywhere and bowing down and saying, please, could you please have pity on me and help me out? அந்த சூழ்நிலையிலே அவன் இடமிடமாக சென்று மனிதர்களிடத்திலே விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தான். எனக்காக மனம் இறங்கி எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா என்று. He's going to the place where they tended pigs, and he's going to the master there, and he's bowing down saying, please, can I at least take care of the pigs in here? அந்த வாலிபன் இப்படியாக செல்லும் பொழுது அந்த இடத்தில் இருந்த ஒரு குடியானவன் இடத்தில் சென்று உன்னுடைய பன்றிகளையாவது நான் மேய்க்க எனக்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்டான். He's bowing down before them and saying, please, can I eat what the pigs are eating? அந்த இடத்திலே அவன் தன்னை தானே வணங்கி கொண்டு அந்த பன்றிகள் தின்கின்ற அந்த தவிடையாவது எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டான். Bowing down before every other, he had come to a place where no one could even offer him anything to eat. இப்படியாக அவன் இடமிடமாக சென்று மனிதர்களிடத்திலே பணிந்து கொண்டு ஆனால் கடைசியில் அவனுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே இருந்தான். And the Bible says he was so humiliated இப்படியாக வேதம் சொல்கிறது அவன் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டான் என்று. that he finally realized, ஆனால் கடைசியிலே இப்படியாக அவன் உணர்ந்தான். I have bowed down everywhere. நான் எல்லா இடத்திலும் சென்று பணிந்து கொண்டேன். I've come to a state where I'm bowing down to eat the food that the pigs are eating. இதோ இந்த பன்றிகள் தின்கின்ற தவிடை தின்பதற்காகவும்
கூட என்னை நானே பணிந்து கொள்கின்றேனே, so humiliated, இப்படியாக எவ்வளவு அவமானங்கள், so ashamed. இப்படியாக எத்தனை வெட்கங்கள். He's coming to realize, அவன் இப்படியாக உணர ஆரம்பித்தான். my father has many slaves, இதோ என்னுடைய தகப்பன் வீட்டிலே எத்தனை அடிமைகள் உண்டு, many servants in my father's house. இப்படியாக எத்தனை அடிமைகள் என்னுடைய தகப்பனின் வீட்டிலே I might இருக்கிறார்கள். as well go to my father, நான் என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு செல்வதே நல்லது. bow down before my father, என்னுடைய தகப்பனுக்கு முன்பாக நான் பணிந்து and கொள்வேன். say, let me be a servant in your house. அவனிடத்தில் சென்று உம்முடைய வீட்டிலே நான் ஒரு பணியாளனாக இருக்கிறேன் என்று சொல்வேன். I might as well bow down before my father. இப்படியாக என் தகப்பனுக்கு முன்பாக நான் பணிந்து கொள்வதே மேல். But he came to this realization after he was bowed down before the world. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவனுக்கு மனதிலே எப்பொழுது வந்தது என்றால், அவன் மனிதர்களிடத்திலே பணிந்த பொழுது. This morning God wants to speak to you. இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட தேவன் You பேசுகிறார். may feel like you are losing it all one by one. நீங்கள் இப்படியாக நினைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. You may feel like you are trying and going everywhere from one place after the other. இப்படியாக நீங்கள் நினைக்கலாம், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நான் சென்று கொண்டே இருக்கிறேனே. But you may feel like you are coming to a place of nothing or nowhere. நீங்கள் இப்படியாக சென்று அந்த இடத்தில் வந்து நிற்கும் பொழுது உங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை. But God wants to speak to you இந்த காலை வேளையிலே நம்மோடு tell கூட you that தேவன் this பேசுகிறார். morning இந்த காலை வேளையிலே you'd rather bow down before the Father நீங்கள் பிதாவினிடத்தில் வணங்கிக் கொள்வதே மேல் than be bowed down before the world. இந்த உலகத்தின் முன்பாக வணங்குவதை விட பிதாவின் தேவனிடத்தில் வணங்குவதே மேல் என்று. You'd rather bow down before the Heavenly Father இதோ பரலோக தந்தை முன்பாக பணிந்து கொள்வது மேல் before you be bowed down before the world. இந்த உலகத்துக்கு முன்பாக பணிந்து கொள்வதை காட்டிலும் Letting go of your pride, உங்களுடைய எல்லா கர்வத்தையும் letting விட்டுவிட்டு, go of my ego, உங்களுடைய எல்லா சுயத்தையும் விட்டுவிட்டு, letting go of my arrogance, எல்லா விதமான துர்குணத்தையும் விட்டுவிட்டு, letting go of my eye. இதோ எல்லா என்னுடைய கண்கள் காண்கின்ற காரியங்கள் அனைத்தையும் விட்டு I'd rather bow down before Him அவருக்கு முன்பாக நான் பணிந்து கொள்வேன். than I'm bowed down before the இந்த world. உலகத்துக்கு முன்பாக பணிந்து கொள்வதை காட்டிலும் That is what the Lord wants to speak to you. அதுதான் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட தேவன் பேசவிருக்கிறார். Going forward in the passage we see இப்படியாக நாம் இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது that he came to the realization இப்படியாக அவன் உணர்வுக்குள்ளாக வந்தான். that he must finally bow down before his own father. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கூட So he's a beggar right now. இப்பொழுது அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான். He's unclean, he's dirty. அவன் மிகவும் அவன் ஆடைகள் எல்லாம் கிழிந்து நாற்றம் பிடித்த ஒரு மனிதனாக, He's messed up, he's stinky. அவன் நாற்றம் பிடித்த ஒரு மனிதனாக இருந்தான். And now he's running back to the father. அவன் இப்பொழுது தன் தந்தைக்கு நோக்கி செல்கிறான். He is weak, he is strengthless. அவனுக்கு மிகவும் சோர்வடைந்த, அவனுக்கு பலன் இல்லாத ஒரு மகனாக, He has lost his identity. அவனுடைய சுயத்தையே அவன் இல்லாதவனாக, He doesn't even know who he is anymore. அவன் யார் என்றே ஒரு அறியாத ஒரு வாலிபனாக, He's unrecognizable now. இது அவனை பார்த்தவர்கள் இவன் யார் என்று அறியாத வண்ணமாய் அவன் மாறி But இருந்தான். he tried every way he possibly could to stand. ஆனால் அவன் பல வழிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சி To செய்தான். stand on his own without help from nobody. அவன் சொந்த கால்களிலே தானே எப்படியாவது நிற்க வேண்டும், மற்றவர்களுடைய உதவி He இல்லாமல் என்று. wanted to prove he can stand on his own without his father or his family. அவன் தன்னுடைய தகப்பனோ இல்ல தன்னுடைய குடும்பத்தின் உதவி இல்லாமல் தானே தன்னுடைய சொந்த கால்களிலே நிற்க வேண்டும் என்று He முற்பட்டான். tried to stand on his own, அவன் தானாகவே நிற்க வேண்டும் என்று but நினைத்தான். he knew he was falling. அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் வீழ்கிற நிலைக்கு வந்துள்ளான் என்று. So he decides சோ அவன் மனதிலே நினைத்துக் that கொள்கிறான், he'd rather go to the father அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு செல்வதே மேல் என்று than நினைத்தான். stand on his own. அவனுடைய சொந்த கால்களிலே அவன் நிற்பதை விட, Because standing on his own was anyway leading to him falling. ஏனென்றால் அவன் சொந்த கால்களில் நிற்கும் பொழுது அவன் வீழ்ந்து போவான் என்று அவனுக்கு So நன்றாக this தெரியும். beggar-like man, இப்படியாக பிச்சைக்காரனை போல இருக்கிற இந்த வாலிபன் this once independent man, now
unrecognizable. இதோ இப்படியாக சுதந்திரமாக திரிந்த இந்த வாலிபன் இப்பொழுது யார் என்ற அடையாளத்தை இழந்தவனாக Is running back to the father. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக ஓடிச் The செல்கிறான். father sees him running toward him. இப்படியாக தகப்பன் அவன் தூரத்திலிருந்து வருவதை The காண்கிறான். father recognizes him. தகப்பன் தன்னுடைய மகனை கண்டு The கொள்கிறான். father sees not the beggar but the son. அந்த தகப்பன் அந்த இடத்தில் வைத்த அந்த அவனை பிச்சைக்காரனை போல பார்க்கவில்லை, தன்னுடைய மகன் என்று புரிந்து The கொண்டான். father sees not a stranger but his own. இதோ தன்னுடைய சொந்தமான மகன் அங்கே வருகிறதை அவன் பார்த்தான். The father sees from the distance. தூரத்திலிருந்து தன் மகனை பார்க்கிறான். And even as the son runs to him, இப்படியாக தன் மகன் அவனுக்கு முன்பாக ஓடி the வரும்பொழுது father doesn't stand to let him fall at his feet. இதோ அந்த தகப்பன் அங்கே நின்று கொண்டு தன்னுடைய மகன் தன்னுடைய காலிலே விழுவதற்காக The நிற்கவில்லை. father doesn't stand there so the son can stumble somewhere near the ground. இதோ அவன் அந்த தகப்பன் அந்த இடத்திலே வந்து அந்த மகன் ஓடி வந்து விழ வேண்டும் என்று The நினைக்கவில்லை. father doesn't stand to see the son bow down and fall down for everyone else to mock at the son. அந்த இடத்திலே வைத்து தகப்பன் இப்படியாக தவறு செய்த தன்னுடைய மகன் எல்லோருக்கும் முன்பாக பணிந்து தலை குனிந்து நிற்க வேண்டும் என்று அவன் யோசிக்கவில்லை. But instead the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது from a long distance away, இதோ அந்த தூரத்திலே வைத்து கூட his father saw him coming, அந்த தகப்பன் தன்னுடைய மகன் வருகிறதை dressed காண்கிறான். as a beggar, ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிற அந்த and குமாரனே great compassion swelled up in his heart, இதோ அவனுடைய மனதிலே ஒரு பெரிய இரக்கம் வருகிறது. for his son was returning home. ஏனென்றால் அவனுடைய மகன் திரும்பவுமாக வீட்டுக்கு வருகிறதுனாலே So the father raced out. உடனே அந்த தகப்பன் புறப்பட்டு He swept him up in his arms, இதோ அவனை தன்னுடைய கரங்களிலாலே தழுவி கொண்டான். hugged him dearly, அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு and kissed him over and over with அவனை tender திரும்பவும் love. திரும்பவுமாக அவனை மிகவும் அன்போடு கூட முத்தம் செய்தான். Shall we clap our நாம் hands? கரங்களை Give தட்டுவோமாக. God the glory. தேவனுக்கு மகிமை கொடுக்கும்படியாக This morning God wants to speak to you. இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட தேவன் You பேசுகிறார். may be weak today. இன்றைக்கு ஒருவேளை நீ சோர்வாக இருக்கலாம். You may be strengthless today. ஒருவேளை உங்களுக்கு பலன் இல்லை என்று You சொல்லலாம். may feel like you are losing your identity. ஒருவேளை நீங்கள் யார் என்கிற அடையாளத்தையே நீங்கள் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை You இருக்கலாம். may feel like amidst all the challenges you don't even know who you are anymore. இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவால்களை பார்க்கும் பொழுது நான் யார் என்கிற அடையாளத்தையே இழந்து போகிற சூழ்நிலையில இருக்கிறேனே என்று நினைக்கலாம். Or you may feel messed up and dirty. இதோ உங்களுடைய வாழ்க்கை ஏதோ குழப்பி போட்டு ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே என்று You may நினைக்கலாம். feel like you wouldn't want to get closer to anyone so they'd see the dirt in you. இதோ உங்களுக்குள்ளாக இருக்கிற அழுக்கை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று நினைத்து யாரிடத்திலும் செல்ல வேண்டாம் என்று கூட நீங்கள் But நினைக்கலாம். despite all of that, you may be trying hard to stand on your own. ஆனால் இப்படி இந்த சூழ்நிலையிலே கூட உங்களுடைய சொந்த கால்களிலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஒருவேளை முயற்சி செய்யலாம். You may be trying hard to stand and not fall, but you know you are somehow falling. இதோ எப்படியாவது நான் விழுந்து விடாமல் நான் நிற்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று. Today God wants to speak to you, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட and He பேசுகிறார். wants to tell you உங்களிடத்தில் இப்படியாக that சொல்கிறார். this morning, இந்த காலை வேளையிலே just like this son, இந்த வாலிபனை போல you'd rather fall in his arms இதோ அவருடைய கரங்களிலே விழுந்து விடுங்கள். than stand on your own. உங்களுடைய சொந்த கால்களில் நீங்கள் நிற்பதை காட்டிலும் You'd rather fall நீங்கள் அவருடைய கரங்களிலே than stand on your own. உங்களுடைய சொந்த கால்களிலே நிற்பதை விட God wants to tell you this இந்த morning, காலை வேளையிலே தேவன் உங்களை பார்த்து you don't சொல்கிறார். have to try so hard to stand. இதோ நீங்கள் உங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு இவ்வளவு முயற்சிகள் You don't தேவையில்லை. have to push yourself to stand. இதோ உங்களை முயற்சி உந்தி தள்ளி நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. For sometimes it is okay to fall, சில வேளைகளிலே விழுவது பரவாயில்லை. provided you fall in the arms of the Father. ஆனால் யாரிடத்தில் விழ வேண்டும்? நம்முடைய தகப்பனுடைய கைகளிலே கரங்களிலே நாம் விழ So வேண்டும். just like this son, இந்த வாலிபனை போல you'd rather fall into his arms அவருடைய கரங்களிலே விழுந்து விடுங்கள். than stand on your own. உங்களுடைய சொந்த கால்களிலே நிற்பதை காட்டிலும். Going forward in the passage you see, இப்படியாக நாம் அந்த வசனத்திலே the பார்க்கிறோம். son comes face to face with the Father. இதோ அந்த மகன் தன் தகப்பனுக்கு நேருக்கு நேராக வருகிறான். In the
arms of the father, அவனுடைய தகப்பனின் கரங்களிலே when the அணைக்கப்பட்டவனாக father is kissing him with tender love, இதோ அவனுடைய தகப்பன் மிகவும் அன்போடு கூட அந்த மகனை முத்தம் செய்த பொழுது he's looking at the father and saying, Father, அவன் தகப்பனை நோக்கி இப்படியாக சொல்கிறான், I've messed up. அப்பா நான் எல்லாவற்றையும் கலைத்து போட்டேனே, Father, I'm wrong. நான் தவறு செய்தேனே, I've done you wrong. நான் தவறாக உம்மை நடத்தினேனே, I've hurt you, Father. உம்மை நான் குற்றப்படுத்தினேனே, I don't deserve to be called your own today. இதோ உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. This love that you are holding me with, இந்த அன்பை நீர் எனக்கு காண்பிக்கிற அந்த அன்பை this பெற்றுக்கொள்வதற்கு love that you are kissing me with, இதோ இந்த அன்போடு கூட நீர் எனக்கு கொடுக்கிற அந்த முத்தத்தை Father, I'm unworthy. அதற்கு நான் பாத்திரன் அல்ல, Father, I don't deserve it. இதுக்கு நான் பாத்திரன் அல்ல. And while he was saying just that, இப்படியாக அந்த வாலிபன் சொல்லும் பொழுது the கூட father, the Bible says, the father interrupted ஆனால் அந்த இடத்திலே மரித்த அந்த தகப்பன் இப்படியாக பேசினான், and said, Son, you are home now. இதோ மகனே இப்பொழுது நீ வீடு திரும்பி விட்டாய், I see your heart, உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன், but you don't have to tell me any longer இதோ இதை காட்டிலும் நீ எதுவும் ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டிய that அவசியம் இல்லை. unworthy is your identity. ஒருவேளை நீ நினைக்கலாம் நீ அதற்கு ஒரு காரணம் அல்ல என்று, You don't have to tell me any longer இதை நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. that you are stinky and unworthy. இதோ நீ என்னுடைய அன்புக்கு நீ பாத்திரன் அல்ல என்று நீ சொல்ல வேண்டிய You அவசியம் don't இல்லை. have to tell me any longer that I do not deserve you. இப்படியாக நான் இதற்கு பாத்திரன் இல்லை என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to tell me any longer இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. that you cannot be called my own. இதோ நீ என்னுடைய குமாரன் என்று சொல்வதற்கு அருகதை இல்லை என்று Because சொல்ல son, you are வேண்டாம். home now. ஏனென்றால் மகனே நீ வீடு திரும்பி You're விட்டாய், in the house of grace. இதோ கிருபை நிறைந்த இடத்திலே நீ இப்பொழுது You're இருக்கிறாய். in the house of unconditional agape love. இதோ இந்த இடத்திலே வைத்த அந்த அந்த அன்பு நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீ இருக்கிறாய். You're in the house of mercy. இதோ கிருபை நிறைந்த ஒரு இடத்திலே, You're in the இரக்கங்கள் house நிறைந்த இடத்திலே நீ இருக்கிறாய். of compassion. இரக்கங்கள் நிறைந்த இடத்திலே நீ இருக்கிறாய். You're in the house of forgiveness. இதோ மன்னிப்பு நிறைந்த ஒரு இடத்திலே நீ You're இருக்கிறாய். in the house of everlasting love. இதோ எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த அன்பின் இடத்திலே நீ இருக்கிறாய். Son, you are home now. இப்பொழுது நீ வீடு திரும்பி So விட்டாய். the father said to his servants, இதோ இந்த தகப்பன் தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி இப்படியாக சொல்கிறான், Bring me the best robe. கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள் Bring என்று. my own robe, இதோ என்னுடைய அந்த அந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், and I will place it on his shoulders. இதோ இவனுக்கு அதை உடுத்தி Bring the ring. கைக்கு மோதிரத்தை It is போட்டு, the seal of sonship, இதோ அது என்னுடைய மகன் என்று காண்பதற்கு ஒரு முத்திரையாக and இருக்கிறது. I will put it on his finger. அதை அவனுடைய கைகளில் அவனுடைய விரல்களிலே நான் And bring மாட்டுவேன். out the best shoes for my son. அவர்களுக்கு கால்களுக்கு பாத ரட்சைகளை போடுங்கள் Let என்றான். us prepare a great feast. அவனுக்கென்று ஒரு பெரிய பந்தியை நாம் ஆயத்தம் செய்வோம், Let us celebrate. இதை நாம் கொண்டாடுவோம். For my beloved son இதோ என் குமாரன் was once dead, அவன் மரித்திருந்தான், but now he's alive again. திரும்பவும் உயிரோடு வந்தான். Once he was lost, அவன் காணாமற் but போனான், now he is found. இப்பொழுது திரும்பவும் காணப்பட்டான். And everyone அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் celebrated மிகவும் சந்தோஷத்தோட with overflowing joy. இதோ சந்தோஷத்தோடு கூட They கொண்டாடினார்கள். celebrated life. அந்த இடத்திலே வைத்து அவர்கள் வாழ்க்கையை They கொண்டாடினார்கள். celebrated victory. இதோ அந்த இடத்திலே வைத்து ஒரு ஒரு வெற்றியை They கொண்டாடினார்கள். celebrated resurrection. இதோ அங்க உயிர்த்தெழுதலை அவர்கள் They கொண்டாடினார்கள். celebrated new creation. அந்த இடத்திலே ஒரு புது சிருஷ்டியை அவர்கள் This கொண்டாடினார்கள். morning, you and I, இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் God கூட looks and says, இதோ நம்மை பார்த்து இப்படியாக சொல்கிறார், He wants us to celebrate life. நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று அவர் He நினைக்கிறார். wants to celebrate resurrection with you. இதோ உங்களோடு கூட இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும் என்று He நினைக்கிறார். wants to celebrate victory with you. வெற்றியை உங்களோடு கூட கொண்டாட வேண்டும் He என்று wants to நினைக்கிறார். celebrate new creation with you. இந்த புது சிருஷ்டியை உங்களோடு கூட கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார். Because this son, இந்த மகன் while he was away from the father, தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்திருந்த வேளையில், while he was away from home, இதோ அவனுடைய வீட்டை விட்டு அவன் தூரே இருந்த பொழுது, he had come to a place where he was losing life. இதோ அவன் அந்த இடத்திலே வைத்து தன் வாழ்க்கையை தொலைத்து போன ஒரு வாலிபனாக நின்ற சமயத்திலே, He had come to a place where he was lost. அவன் தொலைந்து போனவனாக இருந்த அந்த நாட்களிலே, He had come to a place where his life was no longer
in his hands. இதோ அவனுடைய வாழ்க்கையே அவனுடைய கரங்களிலே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான். But the Bible ஆனால் says, வேதம் சொல்கிறது, once dead, இதோ ஒரு நாள் மரித்திருந்தான், now alive. இப்பொழுது உயிரோடு கூட Once இருக்கிறான். lost, இதோ அவன் காணாமற் now போயிருந்தான், found. இப்பொழுது திரும்பவுமாக Because his காணப்பட்டான். son chose. ஏனென்றால் அந்த வாலிபன் அந்த மகனுக்கு இப்படியாக I'd rather காண்பிக்கப்படுகிறது, give into grace இதோ என்னை கிருபைக்குள்ளாக நான் விட்டு கொடுப்பேன், than give up on life. இந்த வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்வதை He காட்டிலும் was losing life. அவனுடைய வாழ்க்கையை அவன் தொலைக்க He ஆரம்பித்தான். was losing himself. அவனையே அவன் தொலைக்க ஆரம்பித்தான். He thought his history, his life was coming to an end. அதோ அவன் நினைத்தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிவுக்குள்ளாக வருகிறது என்று நினைத்தான். He thought destruction was all that was meant to be his. அவன் நினைத்தான் அழிவுதான் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று He நினைத்தான். thought failure was the end of his life. இதோ தோல்விதான் அவனுடைய வாழ்க்கை என்று நினைத்தான். But today, this morning, இந்த காலை வேளையிலே God wants to speak to every one of you. நம் ஒருவரிடத்திலும் தேவன் இப்படியாக பேசுகிறார். You may be here listening இந்த இடத்திலே வைத்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற and வேளையிலே feeling like you are losing your life. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கை என்னை கைவிட்டு போகிறது என்று You may நினைக்கலாம். feel like there is no hope in life anymore. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கலாம். That your life is bound to end in failure because of your own doing. இதோ நீங்கள் சொந்த காரியங்கள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை தோல்விக்குள்ளாக செல்கிறது என்று You நினைக்கலாம். may be feeling like you are destined to die like this. இப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போவதே உங்களுடைய நேரம் என்று கூட நீங்கள் You may be நினைக்கலாம். feeling like you are giving up on life. நீங்கள் இப்படியாக உங்களுடைய வாழ்க்கை வாழவே முடியாது என்று If you நினைக்கலாம். are on the edge of life like this, இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உச்ச கட்டத்திலே நீங்கள் நிற்கிற this பொழுது morning God is speaking to you தேவன் உங்களோடு கூட and பேசுகிறார். telling you that you'd rather give into grace இதோ அவருடைய கிருபைக்குள்ளாக உங்களை விட்டு விடுங்கள் என்று than give சொல்கிறார். up on life. உங்கள் வாழ்க்கை இனிமே போதும் என்று சொல்வதை It காட்டிலும் is hard, it is burdening to see some of us இதோ இருதயத்திலே மிகவும் பாரமாக இருக்கிறது. இப்படியாக சிலரை காணும் பொழுது be willing to even give up on life than give into grace. தங்களுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்வதே மேல் என்று நினைக்கிற ஜனங்கள் ஏன் கர்த்தர் தேவனுடைய கிருபைக்குள்ளாக தங்களை But this விட்டு கொடுக்க morning, மாட்டேங்கிறார்கள்? once you give grace a chance, நீங்கள் அந்த கிருபைக்கு ஒரு தருணம் கொடுக்க மாட்டீர்களா? once you give this heavenly Father a chance, இந்த பரலோக தகப்பனுக்கு ஒரு தருணம் கொடுக்க மாட்டீர்களா? for this son ran into the house of grace, இந்த மகனானவன் அந்த கிருபை நிறைந்த அந்த வீட்டுக்கு முன்பாக ran சென்றான். into the house of mercy, இதோ அந்த இரக்கங்கள் நிறைந்த அந்த இடத்திற்கு சென்றான். ran into the Father's house, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சென்றான். once lost, அவன் ஒரு நாள் தொலைந்தவனாக but now இருந்தான், found, இப்பொழுது காணப்பட்டவனாக. once dead, அவன் மரித்தவனாக but இருந்தான், now alive, ஆனால் இப்போது உயிருடன் உள்ளவனாக. celebrating life, அவனுடைய வாழ்க்கையை கொண்டாடுபவனாக. not just ordinary life, ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை but அல்ல, celebrating life to the fullest, ஆனால் அது முற்றிலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக with the கொண்டாடுகிறான். best robes on, இதோ அவன் நல்ல ஒரு வஸ்திரத்தை with the தரித்து ring of sonship, a seal that nobody could snatch away from him. இதோ தன் மகன் என்ற அந்த ஒரு முத்திரையோடு கூட அவன் அந்த இடத்திலே இருந்தான். A great feast that he is feasting on. இதோ அந்த இடத்திலே வைத்து அவனுக்கு ஒரு பெரிய பந்தி That is where ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. your heavenly Father wants you and I to be. அந்த இடத்திலே வைத்து தான் நம்மளுடைய பரலோக தகப்பன் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று I நினைக்கிறார். want to take you to Isaiah இந்த ஏசாயா நாம் அந்த 40 verse 29. இது 40 அதிகாரம் 29வது வசனத்துக்கு போவோம். He empowers the feeble and infuses the powerless with increasing strength. Even young people faint and get exhausted. Athletic ones may stumble and fall, but those who wait for Yahweh's grace will experience divine strength. They will rise up on soaring wings and fly like eagles, run their race without growing weary, and walk through life without giving up. If you are feeble, நீங்கள் இப்படியாக நான் சோர்ந்து போகிறேன் என்று powerless, நினைத்தால், இதோ எனக்கு சத்துவம் இல்லை, வல்லமை இல்லை, you'd rather bow before him இதோ அவர் அப்படி நினைத்தால் அவருக்கு முன்பாக பணிந்து than be கொள்ளுங்கள். bowed down before the world. இந்த உலகத்துக்கு முன்பாக பணிந்து கொள்வதை This காட்டிலும் morning, if you feel like you are fainting and getting exhausted, இந்த காலை வேளையில என்னால் இனிமேல் எதுவும் முடியாது என்று உங்களை விட்டு விடுகிறீர்களா? that you may stumble and fall, இதோ நீங்கள் விழுந்து கூட இடறி விழுந்து போவீர்களா? you'd rather fall into his arms ஆனால் அப்படி விழும்போது அவருடைய கரங்களிலே விழுந்து விடுங்கள். than stand on your own. உங்கள்